ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 11th நவம்பர் 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எல்லாம் டாப் கெயினர்ஸ், எல்லாம் டாப் லூசர்ஸ், எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 120 பாயிண்ட் வந்து ரேலியாக இருந்துச்சு. நிஃப்டி வந்து ஓரளவு பாசிட்டிவிட்டியை நோக்கி போயிட்டுருக்குது. மறுபடியும் வந்து புல் மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி தான் இருக்குது நிஃப்டி. கண்டிப்பாக இது மறுபடியும் 26,000 கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. ஏன்னா நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் வந்து மார்க்கெட்லேயும் சரி குளோபலாகவும் சரி நடந்துகிட்ருக்குது. யூஎஸ் இந்தியாவுக்கு இடையில் ட்ரேட் ரிலேட்டடான டீல்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்லேயும் வந்து கவர்மெண்ட் வந்து ஷட்டவுன் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. ஸோ இது எல்லாம் சேர்த்து வந்து கொஞ்சமாக நிஃப்டிக்கு வந்து பாசிட்டிவிட்டியாக கொடுத்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல ரேலியாக கொடுத்துருந்துச்சு. இதெல்லாம் சேர்த்து வந்து நிஃப்டி 120 பாயிண்ட் ரேலி ஆகிறதுக்கு காரணமாக அமைஞ்சது. அதே மாதிரி கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 180 பாயிண்ட்டுக்கு மேலே பாசிட்டிவாக காட்டுது. ஸோ மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, பீகாரில் வந்து எக்ஸிட் போல் ரிசல்ட்லாம் வந்திருக்குது. அது வந்து பிஜேபி கூட்டணிக்கு பாசிட்டிவிட்டியை தர்ற மாதிரி தான் அந்த ரிசல்ட் வந்து இருக்குது. ஸோ மறுபடியும் அவங்க அங்கே ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ரிசல்ட் வந்து காட்டுது. ஸோ இதுவும் வந்து கிஃப்ட் நிஃப்டி இந்த அளவுக்கு ரேலியானதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து இன்டர்க்ளோப் ஏவிஐ இருக்குது. ஒரு 194 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. ஸோ இதுக்கு என்ன ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, இவங்க சைனாவோட சதர்ன் ஏர்லைன்ஸோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த இன்டர்க்ளோப் ஏவிஐ வந்து ரேலியாக இருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் வந்து செகண்ட் பார்த்திங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. ஒரு 10 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒரு 792 கோடி பெருமானமான டிஃபென்ஸ் ஆர்டரை வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்குது. ஸோ இந்த ஆர்டர் அவங்களுக்கு கிடச்சதுனால இந்த ஸ்டாக் வந்து இந்த ரேலியை கொடுத்துருக்குது. அப்புறம் டாப் லூசஸில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து பஜாஜோட கம்பெனிஸ் தான் இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ் ரெண்டுமே வந்து பயங்கரமான வீழ்ச்சி வந்து கண்டிருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து ஒரு 79 பாயிண்ட்டும், பஜாஜ் ஃபின்சர்வ் வந்து 128 பாயிண்ட்டும் வந்து விழுந்திருக்குது. இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, பஜாஜ் ஃபினான்ஸோட Q2 ரிசல்ட் வந்துருந்துச்சு. அது ரொம்ப அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. ஸோ இதனால் அந்த ஸ்டாக் மட்டும் விழுந்தது இல்லாமல் அதோட ஹோல்டிங் கம்பெனியான பஜாஜ் ஃபின்சர்வும் விழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பில்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தரவும் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.